ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் எந்திக்கிறதுக்கு 7:15 மேலே ஆயிடுச்சு. சரி எந்திரிச்சு அரிசி ஊற வச்சேன். நைட்டே சுண்டல் ஊற வச்சுட்டேன். சுண்டல் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன காய் பண்ணேன்னு தெரியல. பார்த்தேன் எங்கள் ஃப்ரிட்ஜில் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. சரி அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பொரியல் பண்ணிடலான்னு பண்ணேன். ஏன்னா எல்லா காயும் காலி பண்ணாதான் நாளைக்கு சந்தைக்கு போக முடியும். காயெல்லாம் காலி, ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது. சரி பார்த்துக்கலாம், நாளைக்கு சந்தைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் ஹஸ்பண்டு சாப்பாடு போட்டு அவங்களே அனுப்பிச்சி வச்சாச்சு. சரி பிள்ளைங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, பாத்திரத்தை அதுக்குள்ளே கழுவிடலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்தேன். பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு பிள்ளைங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. கீழே ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, அவங்கள போய் விசிட் பண்ணுறேன்ட்டு போயிட்டாங்க. தூங்கி எழுந்துச்சி ப்ரஷ் பண்ணோன்னே அந்த பாப்பா பார்க்க போயிடுவாங்க. சரி அதுக்குள்ளே நம்ம படுத்ததெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன் பெட்ஷீட்லாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரி அப்புறமா வீடை கூட்டலாம் அப்படின்ட்டு வீடை கூட்டிக்கிட்டு இருந்தேன். வீடை கூட்டிக்கிட்டு இருக்கவே பிள்ளைங்க வந்துட்டாங்க. அம்மா எங்களுக்கு சாப்பாடு போடுங்கம்மா அப்படின்ட்டு. எங்கள் பாப்பா டெய்லி பழைய சாப்பாடு கேட்குறாங்க. அதுக்காண்டி அவளுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடு போட்டு தயிர் ஊற்றி எனக்கு வெங்காயம் போட்டு கொடுங்க அப்படின்னா சரி அப்படின்ட்டு அவளுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அவள் சாப்பிட்டு சூப்பராக இருக்குமா, எனக்கு டெய்லி இதே கொடுங்கம்மா அப்படின்றா. நல்லா குழு குழுன்னு இருக்குமா அப்படின்னா. சரி பாப்பா உனக்கு டெய்லி இதே அம்மா தாரேன் அப்படின்னு சொன்னேன். என் பையனுக்கு வந்து காலையில் டிஃபன் மட்டும்தான் இறங்கும். இன்றைக்கி ஒரு நாள் மாவுலடா தோசை ஊற்றி தரல, சாப்பாடு சாப்பிட்றா அப்படின்னேன். அப்போ எனக்கு குழம்பெல்லாம் வேண்டாம், பருப்பொடி போட்டு கொடுங்க அப்படின்ட்டு பருப்பொடி நெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடே இறங்காது காலையில். ஆனால் தோசை இதெல்லாம் நல்லா சாப்பிடுவான். இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்றா அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். எனக்கும் பசி எடுத்துச்சு, பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மாவு அரிசி ஊற வச்சுருந்தேன்னா சரி மாவாட்டலாம் அப்படின்ட்டு கிச்சனில் வச்சு ஆட்ட மாட்டேங்க. ஏன்னா அங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதில் வந்து லோ கனெக்ஷனாக வருது. சரி அப்படின்னு நான் ஹாலில் வச்சு தான் எப்போயுமே ஆட்டுவேன். ஹாலுக்கு எடுத்துகிட்டு போய் இப்படி டிவி பார்த்துட்டே ஆட்டலாம் அப்படின்ட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி சனிக்கிழமை மாதிரியே எனக்கு தெரில, எனக்கு என்னமோ திங்கக்கிழமை மாதிரி தெரியுது. உங்களுக்கு அப்படி தெரியுதா என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லீவ் விட்டால் எல்லோரும் எப்படி பிள்ளைங்கள சமாளிக்கிறீங்கன்னு தெரில, ஆனால் நிஜமாக என்னால் முடியலைங்க. மேலே ஏறுறது கீழே இறங்குறது, கதவு அப்போ தான் சாத்தினா அப்போயே பெல் அடிச்சுட்டே இருக்கிறது, இப்படியே பண்ணுறாங்க. எப்போ தான் ஸ்கூல் திறப்பாங்களோ தெரில. சரி மாவெல்லாம் கிரைண்டரில் போட்டுட்டு துணி கடந்தது, துணியை மடித்து வைக்கலான்னு சொல்லிட்டு துணியை மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். துணியை மடிக்கும் போதே பால்கார் வந்துட்டார். சரி பாலை வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு பாலை வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் நேற்று ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போன ட்ரெஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் கையில் அலசி போட்டு பால்கனியில் காய வச்சுட்டேன். ஒரு பக்கம் பால் அடுப்பில் இருக்குது, இந்த பக்கம் துணியை காய போட்டு பாலை அடுப்பை அமர்த்திட்டு அவ்வளோதான் காலை ரொட்டீன் முடிஞ்சு. இவ்வளோ 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க காலை ரொட்டீன் முடிக்க.